Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல காய்கறி நம்ம வீட்ல இல்லாத டைம்ல டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான வெங்காய பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 3 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. புளியை இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்க போகிறீங்க அப்படின்னா 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சூட்டுலேயே இது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் தண்ணி எதுவுமே கட்டாயம் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 3லேருந்து 4 முறை மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து சட்னி பதத்துக்கு போயிடும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சாதத்துலலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜார் கழுவிட்டுலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா தொடச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 4 பல்லு பூண்டை தோலோடவே கல் உரலில் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா தாளித்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பை நம்ம வந்து பச்சடியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெங்காய பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சாதம், பூரி, சப்பாத்தியோடெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.